தினம் தினம் இது எப்படிலாம் வளர்த்த? இது பூக்கும் போது அவ இல்லாம போயிட்டாளடா. எப்படி எல்லாம் வாழ வேண்டிய நீ? காலம் சில நேரத்துல மனுஷனை கட்டி போட்டு எட்டு நின்று கை கொட்டி சிரிக்குமா. என்னால உன்னை இப்படி பார்க்க முடியலப்பா. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கொஞ்ச நாளைக்கு நீ மெட்ராஸ்ல போயிரு. இடம் மாறுறப்ப எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடும். எனக்கும் அதாங்க சரின்னு படுது. எம்டிஏ நீ மெட்ராஸுக்கு வரத அந்த பிரான்ச் ஆஃபீஸுக்கு சொல்லிட்டாராம். ரயில்வே ஸ்டேஷன்ல உன்னை கூட்டிட்டு போறதுக்கு நம்ம பன்னீரும் செல்வம் காத்துட்டு இருப்பாங்க. ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. உடனே புறப்படு. பஞ்சாப்ல இருந்து பாவாடராயன் ஃபோன் பண்ணி சொன்னப்போ எங்களால எதையுமே நம்ப முடியலடா. எங்களை எல்லாம் விட்டுட்டு பஞ்சாபுக்கு போய் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் ஒன்று கூடி வர நேரத்தில் தெய்வத்துக்கே பொறுக்கலடா. மரணம்ங்கிறது எல்லாரும் கண்டிப்பா திருப்பி கொடுத்தே தீர வேண்டிய கடன். ஆண்டவன் அந்த சில பேர்கிட்ட லேட்டா வாங்குறான், சில பேர்கிட்ட சீக்கிரமா எடுத்துக்கிறான். இங்க இருக்கிற உங்க கம்பெனியோட எம்டி நேற்று வர சொல்லியிருந்தாரு. போய் பார்த்தோம். ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஆனந்த நீங்க தான் பத்திரமா பார்த்துக்கணும், கூடவே இருக்கணும்னு சொல்லி கெஸ்ட் ஹவுஸ் சாவியை கொடுத்தாரு. ஆனந்த், இனிமே நீ புது மனுஷனா வாழணும்டா. ஆண்டவன் ஒரு கதவை மூடினாலும் கண்டிப்பா இன்னொரு கதவை திறந்து வைப்பான்டா. என்னடா பால் பாக்கெட்ல அப்படியே கிடக்கு? இதையெல்லாம் எடுத்து உள்ள வைக்கிறதுக்கு கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு பையன் வேலைக்கு இருந்தானே, வேலை பிடிக்கலன்னு திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டானா? தெரியலையே. ஐயா கண்ணு, செடிக்கு தண்ணி ஊத்துறேன்னு. செடிக்கு தண்ணி ஊத்துறது இருக்கட்டும், பாலுக்கு வேண்டாம் தண்ணி ஊத்துறது. சிக்கி இறங்கி வா. வந்து வேலையை பாடுறா டேய். ஐயே, என்னடா ஒரே இருட்டா இருக்கு. ஃபேனும் போடல, ஏசியும் ஓடல. இன்னும் இழுத்து போத்தி தூங்கிக்கிட்டு இருக்கான். ஏய், இங்க பாருடா, காத்தால வச்ச டிஃபனு இதையும் சாப்பிடாம அப்படியே வச்சிருக்காண்டா. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும்னு. கேட்டியா நீ? ஆனந்த், எழுந்துடுறா. ஆனந்த் எந்திரி. ஆனந்த், என்னாச்சுப்பா? ஆனந்த், நேத்து சாயந்தரம் படுத்த 3 வேளையும் சாப்பிடல. எந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிடுறா. காமராஜ் ஆடிட்டோரத்துல நிகழ்ச்சி இருக்கு, நாங்க தான் ஸ்டால் போட்டிருக்கோம். அப்படி நீயும் வந்தீனா உனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்ல. இரு, நீங்க போங்க, நான் வரல. டேய், யாருன்னே தெரியாம பழகி யாரு யாருன்னு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரியறது தான் வாழ்க்கைம்பாங்க. நாம தாண்டா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும். நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படிடா? இந்தா பல்ல விளக்கு. அம்ரி, இதே நல்ல நிதியோட சேர்த்துருங்க. என்னாச்சு? என்னடாச்சு?
டேய் ஸ்டேஜ்ல ப்ரோகிராம் பண்ணல அப்படியே அப்படியே என் அமிர்தா மாதிரி இருந்தாடா. டேய் என் டேய் சத்தியமா சொல்றேன்டா, அப்படியே என் அமிர்தா தான்டா. டேய் டேய் ஆனந்த், இங்க பாரு நான் சொல்றது கேளு. அப்படிலாம் யாருமே இல்லடா. டேய் வீட்டுக்கு போலாம் நீ நீ மேடம் அந்த கார்டை காமிச்சு அட்ரஸ் கேளுங்க. இந்தாங்க. அம்பரி ஒரு லூஸ் கிட்ட போய் அட்ரஸ் கேட்டேன் பாரு. ச்சே, வண்டி எடுங்க. நான்சென்ஸ். ஏய் ஏங்க ஆட்டோ நிறுத்து. ஆனந்த் ஆட்டோ நில்லு. ஏய் ஆனந்த் டேய் டேய் ஏய் எங்கடா ஓடுற? டேய் நான் சொன்ன அந்த பொண்ணு அந்த ஆட்டோல போறாடா. அதோ பாரு. என்னாச்சுடா உனக்கு? டேய் ஏன்டா என்னெல்லாம பேசுற? சொன்னா கேளுடா. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு என்னாச்சுன்னே தெரியலையே உனக்கு. கடவுளே. தொடர்ந்து என் கம்பெனில நீங்க டீலரா இருக்கிறதுல எனக்கும் என் நிறுவனத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்க சாப்பிடுங்க. தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ப்ளீஸ் கம். உங்க டான்ஸ் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்துன்னு சொல்லி எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐம் வெரி சாரி, சடனா போர்ட் மீட்டிங் இருந்தால என்னால வர முடியல. யூ நோ சம்திங், இந்த காலத்துல கலையை வச்சு எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. பட் யுவர் அப்ரோச் ஃபேண்டாஸ்டிக். காட் பிளஸ் யூ. டெல் மீ. தேங்க்யூ சார். சார் ஜம்ஷெட்பூர்ல இருந்து வந்த மெட்டீரியல்ஸோட டீடைல்ஸ் நீங்க செக் பண்ணி சைன் பண்ணிட்டீங்கன்னா டிராஃப்ட் அனுப்பிச்சிடலாம். हेलो. हाँ अरे कैसे है? ठीक है. हाँ हाँ बोलिए ना. किधर से बात? ஹலோ. ஹலோ எம்டி இல்லீங்களா? நீங்க யார் சார்? நான் ஆனந்த். ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். हाँ, सब ஜஸ்ட் ठीक அ है ना? மினிட். ம். சார் யாரோ ஆனந்த் தான். हेलो आनंद. குட் மார்னிங் சார். மார்னிங். how are you? ஃபைன் சார். கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் வசதியா இருக்கா? எதுக்கு சார் இவ்வளவு பெரிய பங்களா? நோ நோ, நீ நல்லா ரிலாக்ஸா இருக்கணும். அதுக்காக தான் Thank you, கம்பல் sir. பண்ணி நான் அதை வாங்கினேன். கம்பெனி விஐபிஸ் யார் வந்தாலும் அங்கதான் ஸ்டே பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். இந்த மந்த் 520 டிராக்டர்ஸ் டிஸ்பேட்ச் பண்ணும். ஒர்க் எல்லாம் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. ராஸ்டாக் வரல. அது மட்டும் இல்லாம நான் கல்கட்டா பிரான்ச்சுக்கு அவசரமா போக வேண்டியிருக்கு. ஆனந்த், அதனாலதான் இந்த பொறுப்பு உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். உங்க நிலைமை எனக்கு நல்லா தெரியும் ஆனந்த். ஆஸ் அ பிரதர் மாதிரி சொல்றேன். நீங்க ஒர்க்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்களா ஒரு நல்ல சேஞ்ச் கிடைக்கும். நாளைக்கு ஜாயின் பண்றேன் சார். வெரி குட். தேங்க்யூ சோ மச்.